மிஸ்டர் லேடிஸ் மெய்யன்பர்களுக்கு உங்கள் பாரம்பரிய ஜோதிடர், பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். இந்த பாரம்பரிய வைத்தியம் அப்படின்னாலே பாரம்பரிய ஜோதிடம் பாரம்பரிய வைத்தியம்னு சொல்கிறேனே என்னடான்னு நீங்கள் நினைப்பீங்க. என்ன காரணம்னா, இது பரம்பரையாக வர்ற விஷயம் அப்படிங்கிறது தான். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த பாரம்பரியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இந்த ஜோதிடம் இல்லாமல் வைத்தியம் இல்லை, வைத்தியம் இல்லாமல் ஜோதிடம். நல்ல வைத்தியருக்கு ஜோதிடம் தெரிஞ்சுக்கணும், ஜோதிடம் தெரிஞ்சவன் வைத்தியராக இருக்கணும். இதுதான் கணக்கு. ஏன் அப்படின்னா, ஒரு இலை தலையை பிடுங்கிறது கூட நேரம் திதி காலங்களில் நம்முடைய முன்னோர்கள் செஞ்சுருக்காங்க. அப்போ அவனுக்கு ஆழம் தெரியாமல் ஒரு செடியை போய், அதாவது நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கலாம், அது வேற விஷயம். அது இந்த பிரபஞ்சம் இன்றைக்கு கலியுகத்தில் எல்லா புதுமைகளையும் பண்ணிட்டு இருக்கு. ஆனால் புதுமைகள் நிறையா வரலாம், ஆனால் அருமை என்பது என்ன, அற்புதம் என்பது எங்கேயோ நிற்கும். அதை நம்ம தான் தேடணும். சரியா? அப்ப அருமை அற்புதங்கள் என்றால் பழமையில் நம்முடைய சித்தர்கள் சொல்லி கொடுத்த விஷயம்தான் அற்புதம் ஆனந்தத்தை நமக்கு தரும். அந்த அற்புதம் ஆனந்தம் தரக்கூடிய விஷயங்கள்ல இந்த சளி தொல்லை, கபத்தொல்லை, கபக்குற்றம் தான் சளி குற்றம். உடம்புல வாதம், பித்தம், கபம், இந்த மூணுமே இருக்கு. மூணுமே இல்லாமல் நம்ம உயிர் வாழ முடியாது. இந்த சளி தான் நீங்கள் சாப்பிட்ற உணவையும் குடலுக்கெல்லாம் உள்ள இழுத்துட்டு போயிட்டு கல்லீரல் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கறது, வெளியே தள்ளுறது, எல்லா வகையும் இந்த வளவளப்பான இந்த சளி தான் பண்ணுது. நல்லதும் அதான் செய்யுது. ஆனால் இந்த சளி அதிகமாகிவிட்டால் நமக்கு நம்முடைய சுவாசப்பை என்ன ஆகும்? சுவாசப்பையில் பிரச்சனை ஏற்பட்டு நமக்கு மூச்சுத்திணறல் வரைக்கும் கொண்டு போய் விட்டுரும். அது மட்டும் இல்லை, இது எங்கே இதனுடைய தன்மைகள் அதிகமானாலுமே அங்கு நமக்கு நாடி குற்றம் ஏற்பட்டு விடுகிறது, கபநாடி குற்றம் ஏற்பட்டு. அப்ப என்ன ஆகுன்னா, மூச்சு திணறலும் ஒரு வகையான ஒரு மன நிம்மதியற்ற தன்மையும் ஒரு தர்ம சங்கடமான சூழலும் நமக்குள்ள உருவாயிடும். அப்ப இந்த சளியை எளிதாக போக்குவதற்கு என்ன செய்யறது? இப்ப சளி குற்றம் வந்துருச்சு, என்ன ஆஸ்துமா நோயாளிகள் கூட இருக்காங்க. இவங்கெல்லாம் என்னடா பண்றதுன்னா, நிறைய மருந்து பல வகை இருக்கு. ஆனா இயற்கையா, அதாவது நமக்கு ரொம்ப சாதாரணமா உடனே கையாளுறதுக்கு என்ன பண்ணலாம்? எல்லாரும் கையாளுற விதம் தான். ஆனால் அதில் ஒரு சின்ன மாற்றம் மட்டும் ஒன்று சொல்றேன். அது மாதிரி செஞ்சு பாருங்க, உடனடியா அது நிற்கும். வாழைப்பூ இருக்கு பார்த்தீங்களா? வாழைப்பூக்கும் சளிக்கும் என்ன சார் சம்பந்தங்கிறீங்களா? 1000% இருக்கு. வாழைப்பூ எடுத்துக்கங்க. ரொம்ப சளி பிடிச்சிச்சுல, வாழைப்பூ எடுத்துங்க. சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் வெட்டிங்க. ஒரு வாழைப்பூவை, அந்த பூவை எப்படி எடுக்கணும்னு உங்களுக்கு தெரியும். உள்ள இருக்க நாபி எடுத்துட்டு கம்ப்ளீட்டா அந்த பூவை பூரா தயார் பண்ணி வச்சு கட் பண்ணிக்கங்க. இதுல சுத்தமான பசு நெய் எடுத்துங்க. நல்லா புரிஞ்சுங்க நண்பர்களே. இதை உணவே மருந்துங்கிறாங்கல்ல, அதை தான் இப்போ நம்ம செயல்படுத்த போறோம். வாழைப்பூ சளி கபக்குற்றம் சளி குற்றம் இருக்கவங்களுக்கு பூரா ஒரு அருமையான விஷயத்த சொல்றேன். நல்லாவும் இருக்கும், சாப்பிட ரொம்ப சுவையாகவும் இருக்கும். நீங்க இதை சின்ன வெங்காயம் நல்லா ஒரு கை எடுத்து நல்லா அரிஞ்சிருங்க. அதுல இஞ்சி நல்லா 2 இன்ச்சு நீளத்துக்கு ஒரு இஞ்சியை தோலை சீவிட்டு நல்லா தட்டி வச்சுருங்க. நல்லா தட்டி அந்த மைய அரைச்சிட்டா கூட சேர்த்தான். அரைச்சிட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷம். இஞ்சிய இதுல முக்கியமா சேர்க்க வேண்டியது, நீங்க மிளகு கருமிளகு 2 ஸ்பூன் சேர்க்கணும். ஆமா, ஒரு வாழைப்பூக்கு 2 ஸ்பூன் மிளகு சேர்க்கணும். நான் சொன்னதெல்லாம் சேர்த்துங்க. மஞ்சள் தூள் எல்லாம் வச்சு இதை ப்ரே பண்ணிடுங்க. பொரியல் நெய்யில தான் பொரிக்கணும். எண்ணெய்க்கு பதிலாக நெய்யை, சுத்தமான பசு நெய் விட்டு பொரிச்சிருங்க. இந்த இஞ்சி போட்டிங்களா? அப்ப அதே மாதிரி இதுல இன்னும் உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு இதுல ஏலக்காய் கூட உங்களுக்கு பிடிச்சிருந்தா தட்டி போடலாம், தப்பே கிடையாது. அந்த வாசம் பிடிச்சவங்க தாராளமா ஏலக்காய் தட்டி போட்டீங்கன்னா இன்னும் சுவையா மனமா இருக்கும். இதுல கிராம்பு 2 சேர்த்துக்கலாம். கிராம்பு ஏலக்காயும் போட்டீங்கன்னா அவ்வளோ அற்புதமா இருக்கும். அந்த வாழைப்பூ யாரும் அது மாதிரி சாப்பிட்டுக்க மாட்டீங்க. இன்றைக்கு நான் சொல்றேன், இது உடல்நலத்துக்கும் உங்களுடைய சுவாசப்பைக்கும் ரொம்ப ரொம்ப உகந்தது. லஞ்ச் என்று சொல்லக்கூடிய இந்த சுவாசப்பை மிக சிறப்பாக இயங்குவதற்கான ஒரு அற்புதமான உணவு. இதெல்லாம் போட்டு நீங்க பொரியல் மாதிரி பண்ணிட்டு நல்லா வணக்கி, எல்லாமே ஒன்னா போட்டு வணக்கி, அப்படி உப்பெல்லாம் போட்டு அப்படி எடுத்து சாப்பிட்டு பாருங்க. அவ்வளவு அற்புதமாக சுவையாக இருக்கும். இது நாடி நரம்புகளை முறுக்கேற்றும்,
நாடி நரம்புகளில் உள்ள சளிகளை வெளியெடுக்கும். இதை சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே உங்களுக்கு சளி கொட்டும் வெளியே. அப்படி ஒரு அற்புதமான ஆக இதை தொடர்ந்து செஞ்சுட்டு என்ன செய்யணும்னா, இன்னொரு சிறிய வைத்திய எளிய முறை சொல்லிடுறேன். இந்த ஏலக்காய் இருக்குல்ல, நல்ல ஏலக்காயை வந்து பொடியாக்கிடணும். நல்ல தூளா நைஸா பொடியா மாத்திடணும். சும்மா ரெண்டும் அரையும் குறையுமா தரக்கூடாது. நல்லா பொடியாக்கி ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய், ஒரு கைப்பிடி, இது தனி மருந்து, ஒரு கைப்பிடி உங்களுக்கு வந்து இது நம்ம துளசி ஒரு கைப்பிடி நல்லா பிடிக்க வேண்டியது. அதெல்லாம் தண்ணியில் அலசிட்டு அதை எடுத்து வச்சுருங்க. ஏலக்காய் வந்து 1 ஸ்பூன் ஏலக்காய், நல்லா தூள் பண்ண ஏலக்காய் 1 ஸ்பூன் அதில் போட்டணும். சுக்கு 2 ஸ்பூன் போடணும். அதில் மல்லி இருக்கு பார்த்தீங்கன்னா, கொத்தமல்லி அதில் போட்டணும். இவ்வளோதான், வேற எதுவுமே அதை சேர்க்கக்கூடாது. அப்படியே கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு பனங்கள் கண்டு அதில் போட்டு சாப்பிட்டு பாருங்க. இது 3 வேளை சாப்பிடுங்க, சளி அறுத்துக்கிட்டு வெளியே வரும். இன்னும் வந்து ரொம்ப ஆழமான சளி உள்ளவங்க வந்து சிற்றரத்தையே பயன்படுத்திக்கலாம், அதை தப்பு இல்லை. இது ஒரு கை மருந்து. சிற்றரத்தை கிடைக்காதவங்க, சிற்றரத்தை எல்லாரும் போய் நாட்டு மருந்துகளில் போய் ரொம்ப தூரம் போக முடியாது. இது நான் சொன்ன விஷயங்கள் எளிதாக கிடைக்கும். இதையே 3 வேளை நீங்க சாப்பிட்டாலே சராசரி சளியெல்லாம் ஓடி போய் சரியா, அவ்வளவுதான். ஆகவே அன்பர்களே, இப்படி செய்து அப்படி வாழுங்கள். அற்புதம், ஆனந்தம்.